ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் இன்னும் நேற்று எபிசோட் போடல, சாரி கோச்சிக்காதீங்க. ப்ளஸ் எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம பெஸ்ட்டு வந்து கனியை சொல்ல போகிறாங்கன்னு சொன்னோம். அது கொஞ்சம் மாதிரி பிரஜனும் ரம்யாவும் வந்தாங்க. அதில் ஒன்றும் பெருசு இல்லை. கண்டிப்பாக பாரு கொடுக்க போகிறதுன்னு தெரியும். என்ன பாரு ஒஸ்ட்டு சொல்ல முடியாத இடத்துல பாரு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால பாரு தப்பிச்சாங்க. இல்லைனா இவனுங்க கேவலம் கிட்ட போய் ஒஸ்ட்டு கூட சொல்லியிருப்பானுங்க. அந்த கேவலமான வேலையை திவ்யா பண்ணால. திவ்யா எழுந்து போய் சொல்லும் போது இன்னமும் அவள் கேட்டாலா, இவள் கொடுக்கலையா, லேட் ஆகிடுச்சான். அந்த உப்பு சொப்பில் அந்த காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பார்வை டார்கெட் பண்ணிவே ஆடுவேன் அப்படின்னு அந்த திவ்யா ஒன்று பண்ணிருக்கு. அதுக்கு ஒரு ஆட்டம் அந்த கூட்டம் வெளியில் வந்து ஓட்டு போட்டுட்ருக்காங்க. இல்லைனா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக் ஓட்ஸ் வருது அப்படின்னும் சொல்லலாம். எதுக்கு அவளுக்கு ஓட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியல. அவள் கேம் ஆடல. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மிக்சர் கண்டென்ட் அப்படின்னு தான் நான் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நான் வந்து திவ்யாவை சொல்லுவேன். ஆனால் அவங்க தான் டாப்பில் இருக்காங்களாம். ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் இருந்தார், அப்புறம் விக்ரம் இருந்தாங்க, நடுவில் பார்வதி மாறினாங்க, இப்போ வந்து திவ்யா வந்திருக்காங்க அப்படின்னு. சரிங்க, விக்ரம் கூட நான் அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவனுக்கு கேமர்னு சொல்கிற இடத்துல அவன் பாசிட்டிவ் ஆடுறான், நெகட்டிவ் ஆடுறான். பாரு மாதிரி அவனும் கேம் ஆடுறான்றதுல 2 இடத்துல வச்சுக்கலாம். ஆனால் திவ்யா கமருதீனில் ஒத்துக்கவே முடியாதுன்னா அதில் திவ்யா சுத்தமாக ஒத்துக்கவே முடியாது. அவள் தான் ஃபஸ்ட்டு. சரி, அது எப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வருவோம். செகண்ட் பிளேஸில் பாரு. ஸோ சேஃப் ஜோன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ பாரு ஃபஸ்ட் வராங்களா செகண்ட் வராங்களான்றது இல்லை, சேஃப் ஜோன் வந்தால் போகிறோம் அப்படின்னும் போது செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. பாரு கன்ஃபார்ம், பாரு வந்து சேஃப் ஜோனில் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால் ஃப்ரைடே எபிசோடில் பெருசாக எதுவும் நேற்று எபிசோடில் எதுவும் பேசுகிற மாதிரில. நான் அது அப்புறம் தனியாக இருக்கிற அந்த கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீஸ் லைவில் வந்ததெல்லாம் பேசிட்டேன். அது முன்னாடி நான் இப்போ முக்கியமாக பேச வந்தது பார்த்திங்கன்னா, வீக்கெண்டுக்கான எவிக்ஷன் பற்றி தான் பேச வந்தேன். எவிக்ஷன் வந்து கனி எவிக்டடு. அதுக்கப்புறம் கனி வெளியில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. கனி வெளில போனோடனே சபரி அழுதாரு, எஃப்ஜி அழுதாரு, ஏன் விக்கல் சீக்கிரம் விக்கி அழுதுருப்பாரு அப்படின்லாம் வீடியோஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. மோஸ்ட்லி வந்து கனி எவிக்டட்லாம் கிடையாது, நோ எவிக்ஷன் தான். கனி இல்லை, யாருமே எவிக்டட் கிடையாது. நோ எவிக்ஷன். மொத்த பேருக்கும், மொத்த ஓட்டு போட்ட எல்லா ஜனங்களுக்கும் மக்கள் செல்வன் வந்து மக்களை முட்டாளாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக மழை வந்தால் எவிக்ஷன் கிடையாது, இது வந்தால் எவிக்ஷன் கிடையாதுன்னு இவங்க ஒரு உருட்டுவாங்கள்ல, அந்த உருட்டை தான் அதே மாதிரி உருட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து உள்ள பாலிடிக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சேனல். அங்கேருந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து சேனலும் ஹோஸ்ட்டும் டிசைட் பண்ணதில் நடந்த ரிசல்ட் தான் இது, நோ எவிக்ஷன் அப்படிங்கிறது. சரி, ஏன் பாப்பா கனி எவிக்டட்லாம் சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி அப்படி நடந்துச்சு, தெரிஞ்சிருக்கோம்ல உங்களுக்கு. கனி எவிக்டட்னு ஃபுல்லாக ரூமர்லாம் வந்துச்சு, புக்கிலலாம் போட்டாங்க அப்படின்னு. நம்ம கூட எவிக்ட்லாம் இருப்பாங்களா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா டமான் உல்ட்டாவும் மாற்றிட்டாங்களே. அதே சேம் தான். இவங்களே பாம்பு வைப்பாங்க, இவங்களே எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கனி எவிக்டட்னு இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவிக்ஷன்லாம் இல்லை, நம்ம சொல்கிறது தானே, நம்மள யார் வந்து கேட்க போகிறா கேள்வி அப்படிங்கிற மாதிரி அந்த டெசிஷன் ஹோஸ்ட் வந்து மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வியனா வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓட்டிங்காக நான் சொன்ன மாதிரி திவ்யா ஃபஸ்ட்டு பாரு செகண்ட், அதை விட்டுருவோம். 2 பேருக்கு 4000 ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதை நம்ம அடுத்த வாரம் கணக்கில் பார்த்துக்கலாம், அதை விட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்தா